and praise God for another opportunity He has given to share the word of God with the believers of this society. இந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியான இந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்தபடியாலே நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். As we remembered, we were living in a world where a lot of problems and troubles we are facing. நாம் கேள்விப்பட்ட வண்ணமாக அநேக பிரச்சனைகளும் அநேக இடையூறுகளும் நிறைந்திருக்கின்ற உலகத்திலே ஜீவித்து வருகின்றோம். But in the midst of this pandemic, we are being protected by our Lord. ஆனால் இந்த பெரும் தொற்றினுடைய நாட்களினுடைய மத்தியிலும் தேவனாலே பாதுகாக்கப்படுகின்றோம். And let us be thankful to our Lord for this protection we are enjoying. நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை நினைத்து நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமாக. Success and progress, or success and progress, is seen only in people who are firm and steadfast in his or her life. வாழ்க்கையிலே உறுதியும் திட மனதும் உடையவர்கள்தான் வெற்றியையும் வளர்ச்சியையும் காண்கிறார்கள். The other side of is that if someone is not steady in his or her life, they face a lot of failures. தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியும் அதே போல திடமனதும் அற்றவர்களாக இல்லாதவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் தோல்வியையும் பயத்தையும் தழுவுகிறதை பார்க்கிறோம். This is applicable even in the Christian world. இது கிறிஸ்தவ உலகத்திலும் உண்மையாக இருக்கின்றது. Anyone who goes forward with steadfastness or firmness will have happiness and blessings in his life. உறுதியாகவும் திடமனதோடு கூட காண்பவர்கள் அவர்கள் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் இருக்கிறதை நாம் காண முடியும். God's word insists that we should have steadfastness in various areas of our spiritual life. அதே போல வேத வசனத்திலும் நாம் காண்கின்ற பொழுது அநேக விஷயங்களிலே நாம் திடமனதும் உறுதியுடன் காணப்பட வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறதை பார்க்கலாம். In the scripture as well as in the dictionary, we see lot of other words which gives almost the same meaning as steadfastness. Steadfastness என்று பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைக்கு அகராதியிலும் மற்ற அநேக புத்தகங்களிலும் பார்க்கும் பொழுது அதற்கு இணையாக பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருப்பதை காணலாம். As you are not audible. Uncle, I have spoken, uncle. You didn't hear? I didn't hear. But can you hear me? Yes, uncle. I am able to hear you. Can you? Can you hear me? Yes, uncle, but your voice is getting broken, uncle. We are able to hear both of you. Not able to hear? No, we are. We are able to. Yeah, yes, uncle. We are hearing you, uncle. Okay. Doesn't matter even if I am not visible. Today for our meditation, let us think of the role of steadfastness in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திடமனதாய் இருப்பதை பற்றியுள்ள விஷயத்தை இந்த நாளில் என்னுடைய தியானத்திற்காக நாம் சிந்திக்க போகிறோம். There are 5 areas identified for today's discussion. இந்த நாளினுடைய தியானத்திற்காக 5 குறிப்பிட்ட பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. Number 1, steadfastness in faith. முதலாவதாக விசுவாசத்திலே உறுதியாய் இருப்பது. Number 2, steadfastness in our work or in our action. இரண்டாவதாக நம்முடைய கிரியைகளிலே அல்லது செயல்களிலே உறுதியாய் இருப்பது. Number 3, steadfastness in the race we are running.
மூன்றாவதாக நாம் ஓடக்கூடிய இந்த ஓட்டத்திலே உறுதியாயிருப்பது. Number 4, steadfastness in our prayer life. நான்காவதாக நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே உறுதியாயிருப்பது. Lastly, steadfastness in our hope life. ஐந்தாவதாக நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே உறுதியாயிருப்பது. So steadfastness in spiritual life is the subject today. ஆகவே இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாயிருப்பது என்ற தலைப்பில் தான் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். Let's read one verse from Colossians chapter 2 verse 5. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போம். கொலோசையர் 2:5. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். Apostle Paul is rejoicing to see the good order and firmness of the faith in the believers in Colossae. கொலோசை பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய விசுவாசத்தின் உறுதியை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷப்படுகிறதை இங்கே வாசிக்கிறோம். There is truth in the statement because the believers there were having steadfastness in faith. அதற்கு ஒரு உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட்டிருந்தார்கள். That is evident in the earlier part of the epistle, where we read Colossians chapter 1 and verse 4. இது அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறது என்பதை பற்றி கொலோசியருடைய முதல் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசித்தால் நமக்கு தெரிய வருகிறது. There Apostle Paul is thanking God for the firmness of faith seen in Colossian believers. அந்த கொலோசையில் இருக்கின்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்த விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டதை அவர் அங்கே எழுதுகிறார். They are not like people who are being carried away by the wind of false teachings. இவர்கள் uncle hello uncle, I think you need to switch off your video, uncle. Your voice is getting broken, uncle. So it is better that yeah, uncle. They were not like people being carried away by the teaching. அவர்கள் பலவித போதனைகளினாலே அசைக்கப்படக்கூடியவர்களாக இல்லை. They knew for sure whom they believed in and what they believed about. அவர்கள் யாரை விசுவாசித்தார்கள் என்றும் எதை குறித்து விசுவாசித்தார்கள் என்றும் உறுதியாய் பார்க்க முடிகிறது. We should have a clear understanding of what we believe. நாம் எதை குறித்து விசுவாசிக்கின்றோம் என்ற ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. And our faith should be based on the holy word of God. நம்முடைய விசுவாசமானது பரிசுத்த வேத வார்த்தையின் பிரகாரம் காணப்பட வேண்டும். It is not that we believe in certain things and be firm on it. நாம் ஏதோ சில விஷயங்களின் பேரிலே விசுவாசமாக இருந்து அவற்றிலே உறுதியாக இருப்பது என்பதல்ல. But what is needed is that we should stand firm in what the truthful word of God commands. ஆனால் சத்தியம் நிறைந்திருக்கின்ற தேவனுடைய வார்த்தை எதை கட்டளையாக நமக்கு சொல்கின்றதோ அதன் பேரில் தரித்திருக்க வேண்டும். Today we may notice certain people without any firmness in their faith. இன்றைக்கும் அநேக ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். They have no difficulty in changing their faith. தங்களுடைய விசுவாசத்தை மாற்றுவதிலே அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. They are fickle-minded people without any firmness of faith in Christ. கிறிஸ்துவிலே தங்களுடைய விசுவாசத்திலே எந்த விதமான உறுதியமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். Their motive may be to fulfill some of their desires. அவருடைய நோக்கமெல்லாம் தங்களுடைய சில விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்கின்றது.
but let us be like the believers in Colossae and be steadfast in our faith in Christ. ஆனால் கொலோசியில் இருக்கின்ற விசுவாசிகளைப் போல நாம் ஜீவித்து நம்முடைய கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக தரித்திருப்போம். Apostle Paul during his missionary journey used to visit churches second time, which they had already visited, but second time to inquire about their faith in Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பயணங்களிலே ஒரு சில சபைகளுக்கு இரண்டாம் முறை அவர் சென்றதையும் அங்கே பார்த்ததையும் குறித்து குறிப்பிடுவதை நாம் வாசிக்க முடியும். Let us not read, but I will tell the passage in Acts 14:21 and 22. An incident happens there. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 21 22வது வசனத்திலே ஒரு சம்பவம் நிகழ்கிறதை காண்கிறோம். Apostle Paul is returning to churches like Lystra and Antioch. லிஸ்த்ரா மற்றும் அந்தியோகியா என்ற இடங்களில் இருக்கின்ற சபைக்கு அவர் மீண்டும் திரும்ப வருகிறார். And when he visits those churches, he is giving an instruction or an advice like let them be continue in faith. There the word continue is used for steadfastness. அங்கே அந்த குறிப்பிட்ட பகுதியில வாசிக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு அவர் அறிவுரை கூறும் பொழுது நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் அல்லது தரித்திருங்கள் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறதாகவே இங்கே உறுதி என்ற வார்த்தைக்கு அங்கே நிலைத்திருங்கள் என்றும் சொல்லப்படுகிறதை காண்கிறோம். The faith we have received is sacred and holy. நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசம் புனிதமானதும் பரிசுத்தமானதாகவும் இருக்கிறது. We should not accept or believe anything which is not in the scriptures. வேத வசனத்திலே இல்லாத ஒன்றை எவ்விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாகாது. The Holy Bible only should be the foundation or basis for faith in Christ. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்திற்கு பரிசுத்த வேதாகமமே அடிப்படையாக காணப்பட வேண்டும். So we have seen the importance of steadfastness in faith. விசுவாசத்திலே உறுதியுடன் காணப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். The next area is steadfastness in our works or actions. இரண்டாவதாக நம்முடைய செயல்கள் அல்லது கிரியைகளிலே உறுதியுடன் இருப்பது. In we read that the in James 1:4. Let us read that words. James 1:4. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. Our actions should be complete and ready and faithful. That is the meaning of it. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய கிரியைகள் பரிபூர்ணமாகவும் அதே போல உண்மை உள்ளதாகவும் காணப்பட வேண்டும். The Malayalam version is സ്ഥിരതയ്ക്ക് തികഞ്ഞ പ്രവൃത്തി ഉണ്ടാകട്ടെ. That is very easily understandable expression. இங்கே பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று அங்கே வாசிக்கின்றோம். Faith alone is not enough, but an action of faith also should be there. விசுவாசம் மட்டும் போதுமானதல்ல, அந்த விசுவாசத்துக்கு ஏற்றவண்ணமாக இருக்கக்கூடிய கிரியையும் மிக முக்கியமானது. Our faith should be revealed through our actions. நம்முடைய விசுவாசம் கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். James 2:20 we read that faith apart from works is useless. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். It is true that we have been saved by faith and not by works. நாம் கிரியைகளினாலே அல்ல விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையே. We read that in Ephesians 2:8. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அதை வாசிக்கிறோம். The action or work should happen constantly and not once in a way. அந்த செயல் அல்லது அதனுடைய கிரியைகள் எப்பொழுதாவது ஒரு முறை அல்ல, மாறாக தொடர்ச்சியாக நிலையாய் நடைபெற வேண்டும். The faith in God should be revealed in words, in our works or in our actions. தேவன் மேல் உள்ள விசுவாசமானது நம்முடைய செயல்களிலே அல்லது நம்முடைய கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும்.
If that does not happen, then there is no point in claiming that we are believers. அது நடைபெறாவிட்டால் நாம் விசுவாசிகள் என்று நம்மை குறித்து சொல்லிக் கொள்வதிலே எந்த பயனும் இல்லை. Our faith should not be limited in our words, but should be revealed in our works. நம்முடைய விசுவாசமானது நம்முடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய செயல்களின் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். In Matthew chapter 5:16, this is a famous verse which we can read now. Matthew 5:16, how we should do good works. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிற வசனம். அதிலே நம்முடைய கிரியைகள் எப்படி காணப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. By seeing our good works, it is not that others are praising you or giving appreciation, but it is for bringing glory to our Father in heaven. மற்ற நபர்களுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, மாறாக பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவினுடைய மகிமைக்காக இவைகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். Once upon a time, we were doing all sorts of wicked things in our life. ஒரு காலத்திலே நாம் எல்லா வகைப்பட்ட துன்மார்க்கமான செயல்களையும் நாம் செய்து வந்தோம். We were doing the works of the flesh or of the world. உலகத்தினுடைய அல்லது மாம்சத்துக்குரிய செயல்களை நாம் செய்து நிறைவேற்றி வந்தோம். But after becoming the children of God, only the fruit of spirit should be seen coming out from us. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதனுடைய பின்பதாக அங்கே ஆவியின் கனி மட்டுமே நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். Just doing good works alone is not the evidence that we are the children of God. ஏதோ நற்கிரிகளை செய்வதன் மூலமாக மட்டுமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதனுடைய உறுதி ஆகிவிடாது. But our good works should produce the fruit of the spirit, and that will be an evidence or proof that we are the children of God. அந்த நற்கிரியைகள் ஆவியினுடைய கனியை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்பொழுது அதன் மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உறுதியாய் காண்பிக்க முடியும். Let our faith be revealed through our works, and let us be steadfast in doing good works, producing the fruit of the spirit. நம்முடைய விசுவாசமானது நம்முடைய கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட கடவுது. அந்த கிரியைகள் அந்த நற்கிரியைகள் ஆவியினுடைய கனியை பிரதிபலித்து காண்பிக்கின்ற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உறுதியாகிறது. So we have seen that steadfastness, faith in Christ, as well as steadfastness in the work also needed in our life. நம்முடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவின் மேல் இருக்கின்ற விசுவாசத்திலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனோடு சேர்ந்து நாம் நம்முடைய கிரியைகளிலும் உறுதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். The next area is that we should be steadfast in our race we are running. அடுத்ததாக நாம் ஓடக்கூடிய இந்த ஓட்டத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Let us read Hebrew 12:1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். Every believer is a runner in the arena of spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையினும் இந்த ஓட்டத்திலே எல்லா விசுவாசிகளும் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And this race started from the day we were born again. இந்த குறிப்பிட்ட ஓட்டம் நாம் மறுபடியும் பிறந்த அந்த நாளிலே துவக்கமானது. We should continue to have the enthusiasm to run with steadfastness throughout our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் முழுவதுமாக நாம் உறுதியுடன் நிலைத்திருந்து ஓடுவதற்காக ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். Everyone will have an aim to achieve or reach the targeted place or to achieve the target. அந்த லக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ள அந்த லக்கை நாம் அடைவதற்காக இருக்கக்கூடிய நிலைத்திருக்கும் தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாகிறது. But many have failed in their race due to certain obstacles. ஆனால் அநேகர் சில தடைகள் நிமித்தமாக அந்த ஓட்டத்திலே தோல்வி அடைகிறார்கள்.
As we read in Hebrews 12:1, there are obstacles like sin which are clinging closely, obstructing to continue our race. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நான் வாசித்ததை போல அந்த ஓட்டப்பந்தயத்திலே சில தடைகள் இருக்கின்றது, அது பாவங்கள் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. We need to lay aside every weight and sin and run with steadfastness. நாம் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Then only we can reach our destination victoriously. அப்பொழுது மட்டுமே நம்முடைய முடிவான அந்த சென்று சேரக்கூடிய இடத்தை வெற்றியுள்ளவர்களாக முடிக்க முடியும். Some of us may be troubled or disturbed by certain secret sins and anxieties or burdens which are clinging to us like the leeches. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ரகசியமான பாவங்கள் அல்லது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நிமித்தமாக அல்லது மறைமுகமாக இருக்கின்றவைகள் நிமித்தமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஏதோ ஒரு அட்டையை போல ஒட்டி கொண்டிருக்கிறதை நினைத்து அதிகமாய் வேதனையும் வியாகுலப்படுவதும் உண்டு. Many of us must be aware of the activity of these leeches. இந்த அட்டை பூச்சியை பற்றி ஒருவேளை அநேகருக்கும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். It is almost like thread-like worm which we see in the soil. அது மண்ணில இருக்கக்கூடிய ஒரு நூல் அளவு இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு புழுவை போலத்தான் இருக்கும். But as soon as it comes in contact with human body, it becomes swollen and becomes almost like our little finger. ஆனால் அது நம்முடைய மனித சரீரத்தோட கூட தொடர்பு ஏற்படுத்தி அது வந்ததன் பின்பதாக சற்று நேரம் கழித்து அது நம்முடைய சுண்டு விரல் அளவுக்கு பெரிதாகிவிடும். If we are seeing that leeches is on our skin, we may try to remove it by force. நம்முடைய சரீரத்திலே அந்த அட்டை ஒட்டி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்ற வேளையில நாம் பலமாக அந்த அட்டைப்பூச்சியை சரீரத்தை விட்டு விலக்கி விட வேண்டும் என்றுதான் முற்படுவோம். If we are waiting for the leeches to go on its own, it will take some time until it finishes or it satisfies its desire of sucking the blood. ஆனால் அந்த அட்டைப்பூச்சி தானாகவே நம்முடைய சரீரத்தை விட்டு விலகி போக வேண்டும் என்று நாம் காத்திருப்போமானால் அது எப்பொழுது நம் சரீரத்தில் இருக்கின்ற அந்த தேவையான இரத்தத்தை அது குடித்து முடிக்கின்றதோ அப்பொழுது மட்டும்தான் அது தானாக விலகி போகும். But when we notice it earlier, we try to remove it by force. ஆனால் சற்று முன்னதாகவே நாம் அதனை கண்டறிவோமானால் அதை நாம் பலமாக அதனை இழுக்க முற்படுவோம். When we deliberately remove it, it may create certain problem like there may be little bleeding, there may be itches or pain in that area. கட்டாயமாக அதை நாம் பிடுங்கி இழுக்கின்ற வேளையில் அந்த குறிப்பிட்ட இடத்துல வேதனையோ அல்லது வீக்கமோ காணப்படும். Similarly, we need to deliberately come out of those secret sins and anxieties which may bring certain difficulties. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த ரகசிய பாவங்களையும் சில கவலைகளையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். But to run the race firmly, such secret sins and burdens should be kept aside or thrown away deliberately. அந்த ஓட்டத்திலே நாம் உறுதியுடன் நாம் ஓடுவதற்கு இப்படிப்பட்டிருக்கின்ற இந்த பாரத்தையும் ரகசிய பாவங்களையும் இருக்கின்ற தடைகளையும் நாம் விலக்கி விட்டிருக்க வேண்டும். The word deliberately is very important in this context. இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நாம் கட்டாயமாக இதை விளக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. We cannot wait for the sins to be removed or other to be away or kept aside on its own. பாவம் தானாகவே விலகிவிடும் என்பதற்காக அதனுடைய நேரத்திற்காக நாம் பொறுத்திருந்து காத்திருக்க கூடாது. We need a deliberate attempt to come out of it. அதிலிருந்து நாம் வெளியே விடுபட்டு வருவதற்கு நாம் உறுதியான முயற்சி எடுக்க வேண்டும். In Hebrews 12:2 we read that we should look to the Lord while we are running and only to the Lord. எபிரேயர் 12:2 தமிழிலே முதல் வசனத்துல வருகின்றது, அந்த ஓட்டப்பந்தயத்தில் இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. He is the one who suffered for us. அவர் மட்டுமே நமக்காக பாடு அனுபவித்தார். He is the one who did everything for our salvation. அவர் மட்டுமே நம்முடைய ரட்சிப்பிற்காக அனைத்தையும் நிறைவேற்றினார்.
He is an example for us. அவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். Let us look to him constantly and run with steadfastness. நாம் தொடர்ச்சியாக அவரையே உற்று நோக்கினவர்களாக நாம் நம்முடைய ஓட்டத்திலே ஓடக்கடவோம். During the past, many of the champions of faith ran their race steadfastly and reached the other shore. கடந்த காலங்களிலே விசுவாச வீரர்களாக இருக்கின்ற அநேக நபர்கள் தங்களுடைய ஓட்டத்திலே நிலையாக அவர்கள் தரித்திருந்து ஓட்டத்திலே ஓடி அவர்கள் அக்கறையை சென்றடைந்திருக்கிறார்கள். They are qualified to receive the rewards kept for the winners who finish their races steadily and faithfully. உண்மையாகவும் நிலையாகவும் அந்த ஓட்டத்திலே ஓடி ஜெயிப்பவர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த பதக்கங்களை அவர்கள் வென்றிருக்கிறார்கள். Apostle Paul, while writing to Timothy, he gives a testimony of himself. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற நேரத்திலே தன்னை பற்றிய ஒரு சாட்சியை அவர் குறிப்பிடுகிறார். 2 Timothy chapter 4 verse 7, he says, I have fought the good fight, I have finished the race, and I have kept the faith. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று எழுதுகிறார். And in verse 8 we read Paul's confidence of receiving the rewards, the crown of righteousness. 8வது வசனத்திலே நீதியின் கிரீடத்தை தான் பெறப்போகின்றோம் என்ற உறுதியுடன் பவுல் இருப்பதை குறிப்பிடுகிறார். He gives a consolation for us, saying that day he will receive the crown of righteousness from righteous judge, but not only for him, but also for those who ran steadfastly the race of Christian life. அது போலவே நமக்கும் ஆறுதலும் உற்சாகத்தை அளிக்கும் வண்ணமாக அவர் குறிப்பிடும் பொழுது அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்கிறார். Let us look back to our Christian life and find out where we have gone, where are the shortcomings happened. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தவர்களாக எங்கெல்லாம் குறைவுகள் ஏற்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் நிதானித்து பார்ப்போம். We need to repent for those shortcomings and confess with our Lord and not to repeat those mistakes. அந்த குறைவுகளுக்காக நாம் மனம் வருந்தி ஆண்டவரிடம் அந்த பாவங்களை விட்டு இனிமேல் நாம் அதனை செய்ய மாட்டோம் என்பதற்காக நாம் மனம் வருந்தி மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Thus, let us run our race in all steadfastness. இப்படியாக நம்முடைய ஓட்டத்திலே நாம் எல்லா உறுதியோடும் ஓடக்கடவோம். Let us also join those who ran victoriously and reached the other shore to receive their rewards. வெற்றி உள்ளவர்களாக இதற்கு முன்பதாகவே தங்களுடைய ஓட்டப்பந்தயத்திலே ஓடி தங்களுடைய அக்கறையில சென்றடைந்திருக்கின்றவர்களோட கூட நாமும் சேர்ந்து நாமும் வெற்றி வீரர்களுக்கான பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வோம். The fourth area in our Christian life is steadfastness in prayer. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே காணப்பட வேண்டியிருக்கின்ற உறுதியுள்ள தன்மைகளை 4வது குறிப்பெனவென்றால் நாம் ஜெபத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாகும். Ephesians 6:18. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். Apostle Paul is instructing the believers in Ephesus to be steadfast in prayer for all the saints and to himself. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா விசுவாசிகளுக்காகவும் தனக்காகவும் வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். In Malayalam it says பிரார்த்தனையில் பூர்ண சிரத காணிப்பின். அங்கே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். We all pray for several things. Very often the main subjects will be our personal matters or family things. நாம் அநேக குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். But Apostle Paul is asking to pray for all the saints, including him. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சகல பரிசுத்தவான்களுக்காகவும் தனக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்கிறார். We need to pray for many others and also for many subjects. நாம் மற்றவர்களுக்காகவும் மற்ற அநேக ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். Nowadays, due to this pandemic, there are so many prayer groups by different
Christian denominations, all asking God to have some relief for this pandemic situation. இந்த பெரும் தொற்றினுடைய நாட்களிலே பார்க்கின்ற வேளையிலே பல கிறிஸ்தவ பிரிவினரும் சபைகளையும் பார்க்கின்ற வேளையிலே அநேக ஜெப குழுக்களாக அவர்கள் இணைந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். I am glad that our members are taking time from 9 to 9:30 for special prayer for this pandemic situation. இந்த பெரும் தொற்று நாட்களிலே கர்த்தர் மீட்பை அருளும்படியாக நம்முடைய சபையிலும் 9 மணி முதல் 9:30 வரைக்குமாக குறிப்பிட்ட அந்த ஜெப நேரத்தை ஒதுக்கி நம்முடைய சபையார் ஜெபிக்கிறதை நினைத்தும் நான் சந்தோஷம் அடைகிறேன். The benefit of praying for others, we get a very clear example in Job's life. நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்கிறதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி உள்ள தெளிவான விஷயத்தை யோபுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. In Job 42:10, it is written, the Lord restored the fortunes of Job when he prayed for his friends. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே தேவன் அவற்றை மீட்டுக் கொடுத்தார் என்றும் யோபு 42:10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். What all he lost, he got back in double measure. அவன் எதையெல்லாம் இழந்திருந்தானோ அதனை இரட்டத்தனையாக தேவன் அவனுக்கு தந்திரளினார். When we pray for others, both those persons and we also will receive the blessings. நாம் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த நபரும் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். Our prayers should not be just casual, but with all steadfastness. நம்முடைய ஜெபங்கள் ஏதோ ஒரு சடங்காக இல்லாமல் நாம் உறுதியுள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். Let us pray steadfastly, unitedly, with real faith and with all sincerity. நாம் சகல விசுவாசத்தோடும் சகல உண்மையோடும் நாம் உறுதியுள்ளவர்களாக நிலைத்திருந்து ஜெபிப்போம். If we pray like that, we will get the answers for our prayers and we will be blessed. நாம் அது போல ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கப்பெறும். We have seen 4 areas where we should be steadfast in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எந்தெந்த இடங்களிலே நாம் உறுதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று 4 குறிப்புகளை நாம் சிந்தித்தோம். Lastly, but it is very important, it is not the least one, we should be steadfast in our hope life. கடைசியாக ஆனால் சிறுமையானதல்ல, மாறாக முக்கியமானதாக நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 1 Thessalonians chapter 1 and verse 3. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். There Apostle Paul is giving thanks to God for the work of faith and labor of love and steadfastness of hope. தமிழிலே 2வது வசனத்திலே வருகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையையும் பற்றி நினைவு கூறுகிறார். He is highlighting 3 important aspects of the Thessalonians believers. தெசலோனிக்கே விசுவாசிகளை பற்றி இருக்கின்ற 3 பரிமாணங்களை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். And he is thanking God for these characteristics of these believers. இந்த விசுவாசிகளினுடைய இந்த நட்பண்புகளுக்காக அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதையும் பார்க்கிறோம். Their work of faith, their labor of love and their firmness of hope, Apostle Paul is appreciating. அவர்கள் விசுவாசத்தின் கிரியையும் அவர்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையையும் பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டி எழுதுகிறார். In Thessalonica were steadfast in their hope. அவர்கள் நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தார்கள். In fact, the key aspect of Christian life is our hope. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அது நம்பிக்கை என்பதாகும். In Romans 8:24 we read that for in this hope we were saved. ரோமர் 8:24 வாசிக்கும் பொழுது இந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. Here apostle is mentioning the hope of redemption. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மீட்பினுடைய நம்பிக்கையை பற்றி எழுதுகிறார். We were once without any hope. Ephesians 2:12. எபேசியர் 2:12 வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு காலத்திலே நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம் என்கிறது. But with salvation we got that great hope of eternal life.
ஆனால் ரட்சிப்போடு கூட நமக்கு நித்திய ஜீவனை பற்றியுள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்க பெற்றிருக்கிறது. In certain circumstances, we might lose the hope, or our hope may get reduced. சில நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை அற்றவர்களாக நாம் போய்விடுவோம், அல்லது நம்முடைய நம்பிக்கை குறைந்து போய் காணப்படும். But when we face troubles and tribulations, our hope should not be decreased. நம்முடைய வாழ்க்கையில நாம் அலைக்கழிக்கப்படும் பொழுது அல்லது பிரச்சனைகள் நம் ஊடாக வரும் பொழுது நாம் ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. Because there will be a day when our hope gets fulfilled. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை நிறைவேற்றப்பட போகின்ற ஒரு நாள் உண்டு. Let's read Romans 5:5. ரோமர் Yeah. 5:5 நாம் வாசிப்போம். Where it says, hope does not put us to shame, because God's love has been poured into our hearts through the Holy Spirit. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதுகிறார். This is a great verse of consolation for us. இது நமக்கு மிக ஆறுதல் தரக்கூடிய மிகுந்த ஒரு வசனமாக இருக்கிறது. The hope which we carry on, we will not be put to shame. நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை நிமித்தமாக ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை. Because God's love has been poured into our hearts. ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. We have the promise of the coming of the Lord, and we have the hope of receiving what is promised. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்ற நம்பிக்கையும் அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. This is an important verse again from Hebrew 10:36 and 37. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 37வது வசனத்திலே We have the promise of the coming of the Lord. நம்முடைய ஆண்டவருடைய வருகையினுடைய நம்பிக்கை நமக்கு உண்டு, நம் வாக்குத்தத்தம் உண்டு. Have the hope of receiving what is promised. என்ன வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு உறுதி உண்டு. Therefore, let us wait upon the coming of the Lord with steadfastness in hope. ஆகவே ஆண்டவர் வருவார் என்பதை நினைத்து நாம் நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியுள்ளவர்களாக தரித்திருப்போம். Of course, there will be various problems on this earth, and those problems will be solved only on his coming. நிச்சயமாக இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் நமக்கு காணப்படும், அவைகள் அனைத்துமே அவருடைய வருகையின் போது மட்டுமே தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கும். In Romans 8:18, we read that there is no comparison of the present sufferings with the glory that is to be revealed to us. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நாம் அடையக்கூடிய வேதனைகள் பாடுகளுக்கு வரப்போகின்றவைகள் எவ்விதத்திலும் ஒப்பானதல்ல என்று சொல்கிறார். Apostle Paul is assuring this fact to the believers. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கிருக்கின்ற விசுவாசிகளுக்கு அதனை உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். Moreover, the things that are going to happen at the coming of Lord Jesus Christ should awaken us. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது நடைபெறக்கூடிய விஷயங்கள் நம்மை அதிகமாக உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். First Thessalonians 4:16-18, familiar passage. We read and console ourselves and comfort others. It is a great joy of hope mentioned there. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது அதை நாமும் வாசித்து பிறருக்கும் அதனை வாசிக்க செய்து அதை மிகப்பெரிய ஆறுதலும் நம்பிக்கையும் அடைய செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். I'm not going to read that passage because everyone knows it by heart. அந்த வேத பகுதி நாம் எல்லாருக்கும் மனனமாக தெரிந்திருக்கிறதுனாலே நாம் அதனை வாசிக்க போவதில்லை. The Lord himself will descend from heaven. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வருவார். And those who are dead in Christ will resurrect first. மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். And those who are alive, who are left, will be caught up together with them in the cloud. இந்த உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. Important wording that we are going to meet the Lord in the air.
நாம் அங்கே ஆண்டவரை சந்திக்கும்படியாய் அங்கே வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு and we will always be with the Lord. விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். What a great joy of hope. இது எவ்வளவு நம்பிக்கையினுடைய சந்தோஷமாக இருக்கிறது. Dear brothers and sisters, we have seen 5 areas where we should be steadfast in our Christian life. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய 5 குறிப்பிட்ட பகுதிகளை நாம் சிந்தித்தோம். We should be steadfast in our faith life. நாம் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். Our faith should be revealed in steadfastness of our work. அந்த விசுவாசமானது நம்முடைய கிரியைகளின் உறுதியின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டும். Christian life we have to run with all steadfastness. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் உறுதியாய் நாம் ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And we need to be steadfast in our prayers. நாம் நம்முடைய ஜெபங்களிலே உறுதியாய் இருக்க வேண்டும். And finally we need to be steadfast in our hope life. இறுதியாக நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே உறுதியுடன் காணப்பட வேண்டும். Let us try to be steadfast in all these areas and try to live as good witnesses of him. இந்த எல்லா பகுதிகளிலும் நாம் உறுதியுள்ளவர்களாக நாம் தரித்திருந்து ஆண்டவருக்கான நற்சாட்சிகளாக நாம் ஜீவிப்போம். I will close in another 5 minutes after reading a verse from Epistle to Philippians chapter 4 and verse 1. எபேசியர் அந்த மன்னிக்கும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசித்து பின்பதாக நாம் 5 நிமிஷத்திற்குள் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். There we read we start reading therefore. That word is there, therefore. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் பொழுது ஆதலால் என்று ஆரம்பமாகின்றது. Then it's written, stand firm thus in the Lord. என்பதாக ஆண்டவரிலே அல்லது கர்த்தருக்குள் இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. When the word therefore is used, it reveals that there are some things happened previously. ஆதலால் என்று சொல்லப்படும் பொழுது இதற்கு முன்பதாக ஏதோ சில விஷயங்கள் நடைபெற்றிருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. We read the earlier verses, that is 3 and verse, we read 3 things there. இதற்கு முன் இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. We are citizens of heaven. நாம் பரலோகத்தினுடைய பிரஜைகளாக இருக்கின்றோம். Jesus Christ will come as a savior. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராக வரப்போகிறார். Jesus Christ will transform our body to be like his glorious body. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். After mentioning these things, it is written therefore. இவைகளெல்லாம் எழுதி முடித்து விட்ட பின்பதாக ஆதலால் என்று அவர் எழுதுகிறார். Because of these 3 things, we should stand firm or steadfast in the Lord. இந்த 3 விஷயங்களிலே நாம் உறுதியுடன் தரித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். In Revelations 22:12, we read that I am coming soon to repay everyone for what he has done. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவன் அவனவன் செய்ததற்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று எழுதுகிறார். We all believe that the coming of the Lord is very fast approaching. ஆண்டவருடைய வருகையானது மிக சமீபித்திருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். Our life on this earth are limited, counted. இந்த பூமியில் இருக்கின்ற நம்முடைய நாட்கள் மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. Whatever may be the time allotted to us, let us be steadfast in our spiritual life, particularly in the 5 areas we have discussed. நமக்கென்றும் குறிக்கப்பட்டுள்ள அந்த நாட்களிலே நாம் கேட்டவண்ணமாக இந்த 5 குறிப்பிட்ட பகுதிகளிலும் நாம் உறுதியுடன் தரித்திருக்கிறவர்களாக காணப்படுவோமாக. And let us be good witnesses of him while we are on this earth. இந்த பூமியிலே நாம் ஜீவித்திருக்கிற நாட்களிலே நல்லதொரு நற்சாட்சிகளாக நாம் ஜீவிப்போம். May the Lord help us to carry on with this thought and be able to lead a victorious life on this earth.
இந்த சிந்தனைகளினாலே நாம் சிந்தித்தவர்களாக நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை இப்பூமியில நாம் ஜீவிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி புரிவாராக. The name of our Lord Jesus Christ be glorified in our midst. ஆண்டவராகிய நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஆமென்.